ஒரு ஊரில் ராமு, சோமு என்ற 2 நண்பர்கள் ஒரே தெருவில் அருகருகே உள்ள வீடுகளில் வசித்து வந்தனர். இருவரும் விறகு வெட்டும் தொழில் செய்து வந்தனர். ராமு நல்ல உழைப்பாளி. அதிகாலையிலேயே எழுந்து வேலைக்கு சென்று விடுவான். சோமு ஒரு சோம்பேறி. வேலைக்கு சரியாக செல்லாமல் தூங்கிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் ராமு காட்டிற்கு மரம் வெட்ட சென்றான். ஒரு ஏரியின் பக்கத்தில் இருந்த மரத்தை வெட்டலாம் என்று முடிவு செய்தான். அந்த மரத்தை வெட்டத் தொடங்கினான். சிறிது நேரம் அந்த மரத்தை வெட்டியதும் ராமுவின் கோடாரி தவறி அந்த ஏரியில் விழுந்துவிட்டது. அந்த ஏரியில் தண்ணீர் அதிகமாக இருந்தது. ராமுவுக்கு நீச்சலும் தெரியாது. எனவே ராமு கவலையுடன் ஏரிக்கரையில் அமர்ந்து, கடவுளே, அந்த கோடாரி இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது. நான் இப்போது என்ன செய்வேன் என்று புலம்ப ஆரம்பித்தான். ராமுவின் கஷ்டத்தை பார்த்த நீர்க்கடவுளான ஜலதேவர் ராமு முன்னே தோன்றினார். உடனே ராமு அவரை வணங்கிவிட்டு, எனது கோடாரி தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது, எடுத்து தர முடியுமா என்று கேட்டான். ஜலதேவரும் நீருக்குள் சென்றுவிட்டு ஒரு தங்க கோடாரியுடன் வெளியே வந்து, இதோ உன் கோடாரி என்று கொடுத்தார். அதை பார்த்த ராமு, இது தங்க கோடாரி, இது என்னுடையது இல்லை என்று சொன்னான். ஜலதேவர் மீண்டும் நீருக்குள் சென்று ஒரு வெள்ளி கோடாரியுடன் வந்தார். அதை பார்த்த ராமு, இதுவும் என்னுடைய கோடாரி இல்லை, அது இரும்பினால் செய்யப்பட்ட கோடாரி என்று சொன்னான். ஜலதேவர் நீருக்குள் மீண்டும் சென்று ராமுவின் கோடாரியை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். ராமு மகிழ்ச்சியுடன், இதுதான் என்னுடைய கோடாரி என்று வாங்கி கொண்டான். உடனே ஜலதேவர், நான் உனக்கு தங்கம் மற்றும் வெள்ளி கோடாரிகளை கொடுத்த போதும் நீ பேராசைப்படாமல் நேர்மையாக நடந்து கொண்டாய். உனது நேர்மைக்கு பரிசாக உனது கோடாரியுடன் தங்கம் மற்றும் வெள்ளி கோடாரிகளையும் தருகிறேன் என்று சொல்லி ராமுவுக்கு ஆசி வழங்கினார். ராமுவும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி தனது வீட்டிற்கு சென்றான். அவன் தன் மனைவியிடம் கோடாரிகளை காண்பித்து காட்டில் நடந்த விஷயத்தை சொன்னான். ராமு தனது மனைவியிடம் கூறியதை சோமு கேட்டுவிட்டான். சோமுவின் மனதில் பேராசை தோன்றியது. உடனே அவன் தன் மனதில் ஒரு திட்டத்தை தீட்டினான். அடுத்த நாள் சோமு தன் கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்றான். அந்த ஏரிக்கரைக்கு சென்று சோமு தனது கோடாரியை வேண்டுமென்றே ஏரிக்குள் தூக்கி வீசினான். அப்புறம் ஜலதேவரை அழைத்தான். சோமுவின் நோக்கம் ஜலதேவருக்கு புரிந்துவிட்டது. இருப்பினும் அவர் சோமுவுக்கு உதவ எண்ணி அவனது கோடாரியை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். உடனே சோமு, இது என் கோடாரி இல்லை என்று கூறினான். உடனே ஜலதேவர் நீருக்குள் சென்று வெள்ளி கோடாரியுடன் வந்தார். அதற்கு சோமு, இதுவும் என் கோடாரி இல்லை என்று சொன்னான். ஜலதேவர் மீண்டும் தங்க கோடாரியுடன் வந்தார். உடனே சோமு, ஆம், இதுதான் என்னுடைய கோடாரி என்று சொல்லி அதை வாங்க முயற்சி செய்தான். உடனே ஜலதேவர் கோபம் கொண்டு, மூடனே, நீ யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? உனது கோடாரி எது என்று எனக்கு தெரியும். நீ பேராசை கொண்டதால் உனக்கு எந்த கோடாரியும் கிடையாது. இங்கிருந்து ஓடிவிடு என்றார். பேராசையால் தனது கோடாரியையும் பறிகொடுத்த சோமு சோகத்துடன் வீடு திரும்பினான். எனவேதான் ஒருபோதும் பேராசைப்படக்கூடாது, மேலும் குறுக்கு வழியில் முன்னேற நினைக்கக்கூடாது.